தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரே வணக்கம். பிரபல நடிகை ஒருத்தங்க இருக்காங்கல்ல, இன்னைக்கு இந்த நடிகை தான் இன்னைக்கு இந்த அரசியல் மொத்தமாக பேச்சு பொருளாக இருந்ததே இந்த நடிகை தான். உண்மையிலே எப்படி தான் இவங்களுக்கு இந்த தைரியம், இது இந்த அரசியலை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, இந்த முதலைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு, விஜய் அண்ணாவுக்கு எதிராக இப்பேற்பட்ட ஒரு அரசியலையும் புரட்சியும் பண்ண ஒரு பிரபல நடிகை தான் இந்த அக்கா, ஜூலி அக்கா. இவங்க எதுக்கு பிரபலம் தெரியுமா? ஒரு டைம் வரைக்கும் ஜல்லிக்கட்டுக்கு பிரபலமாக இருந்தாங்க. அதுக்கடுத்தது பிக் பாஸுக்கு பிரபலமாக இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாமே நெகட்டிவ் தான். ஜல்லிக்கட்டு மட்டும் புரட்சியாக பண்ணி கடைசி அவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. கடைசி இந்த பிக் பாஸில் மொத்தமாக ஊற்றி மூடி விட்டாங்க. அங்கே ஊற்றி மூடி விட்டதுக்கப்புறமா தான் கடைசி எங்கே நின்றுச்சு, விஜய் அண்ணாவுக்கு எதிராக நான் பேசுகிறேன். என்னன்னா விஜய் அண்ணா, எங்கள் திராவிட கொள்கையை பற்றி தெரியுமாண்ணா, எங்கள் திராவிட கட்சிகளை பற்றி தெரியுமாண்ணா, திமுக பற்றி தெரியுமாண்ணா, எங்கள் உதய அண்ணாவை பற்றி தெரியுமாண்ணா, என்னன்னா விஜய் அண்ணா நீங்கள் கட்சி நடத்திட்டு இருக்க, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், இந்த வல்கர் வாரியர்ஸை வச்சு கட்சி நடத்திட்டு இருக்கேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டாங்க. பேசினாங்க, என்னென்ன பேசினாங்க. அதான் சொல்லுவாங்க இல்லை, லைக் பணத்துக்காக யார் என்ன வேணாலும் சாப்பிடுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அதை வாங்கினாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது, அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் ஒன்று, இந்த கிட்னி கேஸில் எப்படி மாட்டினாங்கங்கிறது அவங்களுக்கு தெரில. எங்கே போய் இந்த 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 கேப்பை எப்படிடா நம்ம ஃபில் பண்ணாமல் விட்டோம். லைக் இவ்வளோ பெரிய விஷயத்த ப்ராஜெக்டை நம்ம பண்ணுறோம், இந்த கிட்னி மேட்டரில் போய் நான் கிட்னி திருடின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பூகம்பமாக வேறு லெவலில் பேச்சு பொருளாச்சுல்ல. நம்ம எக்ஸ்க்ளூசிவாக அதை ரிலீஸ் பண்ணி விட்டோம்ல. இந்த சம்பவத்தை லைக் என்ன நடந்திருக்குன்னா, இன்றைக்கி பீச் ஸ்டேஷன், அதாவது சென்னை பீச் ஸ்டேஷன் தான் சொல்லியிருக்காங்க, எந்த ஸ்டேஷன் தெரியாது. நீ ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. சென்னை பீச் ஸ்டேஷன்லேருந்து அவங்களோட அந்த கொலாக்கியல் ஒரு லாங்குவேஜ் உண்டு. லைக் என்னண்ணா நீ இப்படி பேசுகிறேன்னா, லைக் என்னை இன்றைக்கி அரெஸ்ட் பண்ண போகிறாங்களாண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயங்கரமாக ஏதோ கொஞ்சம் எலைட்டாக பேசுவாங்க. இந்த புரட்சிகரமான அக்காவை என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம சென்னை பீச் ஸ்டேஷன்லேருந்து இந்த 4 மணிக்கு, இப்போது டைம் எவ்வளோன்னா கரெக்டாக இப்போது ஆஜராகிருப்பாங்க. கிட்டத்தட்ட 4:30 ஆகிடுச்சு, 4:20 ஆகிடுச்சு. ஸோ இந்த டைம் என்கொயரி எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய லெவலில் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். கிட்னி கேஸ் கிடையாது. இவன் ஒரு பொது வழியில் எப்படி போகணுன்னு தெரியாது, பொது வழியில் பெர்மிஷன் வாங்கணுமான்னு தெரியாது, பொது வழியில் ஒரு போர்டை தூக்கிட்டு போய் போராட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்கணுமான்னு தெரியாது. அப்போ ஏற்பட்ட தற்கொலையாக இந்த அக்கா. இந்த தற்கொலை அக்கா என்ன பேசி வச்சுருக்காங்க, அலிஷா அக்கா 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு புகாரை கொண்டு போய் எஸ்பி ஆஃபீஸில் சென்னையில் கொண்டு போய் கொடுத்தாங்க. யாருக்கு எதிராக? முக்தார் அண்ணன். பாருங்களா, இப்போ உங்களுக்கு தெரியுதில்லை இவங்க யாரோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்காங்க, யாருக்காக வேலை பார்க்குறாங்க. அப்பேற்பட்ட கழிச்சுப்பட்ட ஒரு நபர் தான் இந்த முக்தார். லைக் பாலிமர் வேறு மாதிரி செஞ்சு விட்டாங்க. எப்படி செஞ்சு விட்ருக்காங்கன்னா, லைக் மிகப்பெரிய லெவலில் கேள்வி கேட்கக்கூடிய நபரை தன்னை நினச்சிட்டு யாரை நம்ப வச்சாங்கன்னு தெரில. யார் இவர்கிட்ட நீங்கள் உண்மையிலே பெரிய பத்திரிக்கையாளர்னு சொல்லிட்டு நம்ப வச்சாங்கன்னு தெரில. அப்படி நம்பி கேள்வி கேட்குறேன்னு பேரில் அநாகரிகமாக பர்சனல் வாழ்க்கையும் தகாத இழிவாக பேசி அதில் ட்ரெண்ட் ஆகி அதில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர் தான் இந்த முக்தார் அண்ணன் மேலேயும் திருச்சி சூர்யா அண்ணன் மேலேயும் 2 பேர் மேலே அலிஷா அக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அடுத்த நாளே திருச்சி சூர்யா அவர்களையும் 2 நாட்களுக்கு அப்புறமா நம்ம தமிழ்நாடு போலீஸ்க்கே விரல் விட்டு மைசூரில் போய் தலைமறைவாக இருந்த முக்தார் அவர்கள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் 2 பேருக்கு மேலே வழக்கு கொடுத்தேன். ஒன்று நான், இன்னொன்று திருச்சியில் ஒருத்தர் இருக்காப்புல. 2 பேருக்கு மேலே வழக்கு கொடுத்தேன். ஆனால் 2 பேருமே கைது பண்ணல, 2 பேருமே அரெஸ்ட் பண்ணல, என்னை விசாரணை கூட பண்ணலை. கிரிமினல் டிஃபர்மேஷன் வழக்கு போட்டிருக்கோமா, நீங்கள் கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. அது கூட இந்த அக்காவுக்கு தெரில, தற்கொலை அக்காளுக்கு. லைக் நீ கிரிமினல் டிஃபர்மேஷன் வழக்கு போட்டிருக்க, இதெல்லாம் நாங்கள் விசாரிக்க முடியாது, எங்கள் லிமிட்லேயே வராது, ஜூரிஸ்டிக்ஷன்லேயே வராது, எதுலையுமே வராது, நீ கோர்ட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. திருப்பி நான் அதுக்கு அடுத்தது எஸ்பி ஆஃபீஸில் இப்போ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். 2 வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இந்த 2 பேர் மேலே. ஆனால் ஆக்ஷனே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணுறாங்க. இந்த டிவிக்கு ஆட்சியில் பெண்களுக்கு உண்மையிலே பாதுகாப்பே கிடையாது. பெண்கள் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன தவறு செஞ்சு டிவிக்கு ஆட்சியில் நீங்கள் தவறுக்கு உள்ளாக்கப்பட்டாலும், நீங்கள் என்ன தவறு உங்களுக்கு எந்த ஒரு துயரம் நடந்திருந்தாலும், என்ன மாதிரி நீங்கள் எந்த கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தாலும், நீங்கள் இந்த டிவிக்கு ஆட்சியில் உங்களுக்கு நீதியே கிடைக்காது. இந்த டிவிக்கு ஆட்சினால தான், விஜய் அவர்களால தான், இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னால தான் என்னோட குழந்தை என்னோட இதே அபார்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி பேசி விட்டுருந்தாங்க. லைக் எனக்கு அபார்ஷன் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பழியை தூக்கி இவங்க மேலே போட்டுறது, அவங்க மேலே போட்டுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த அக்காவை கூப்பிட்டு 4 மணிக்கு விசாரணை கூப்பிட்ருக்காங்களாம். என்ன விசாரணைன்னு பார்த்தா, இந்த மாதிரி பொது வழியில் கரெக்டாக ஞாபகம் இருக்குல்ல, இந்த எலெக்ஷன் டைமில் திடீர்னு ஒரு புகைப்படம் வருது. இந்த புரட்சி அக்கா ஓட் ஃபார் டிஎம்கேன்னு சொல்லிட்டு ஒரு பேனரை எடுத்துகிட்டு, பணத்துக்காக இந்த அளவுக்கு பண்ணுவாங்களா, இல்லை இவங்களோட விசுவாசத்துக்காக இந்த அளவுக்கு பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஒரு லெவலுக்கு உழைக்கலாம், ஒரு லெவல் வரைக்கும் கூவலாம். ஆனால் பொது வழியில் நான் என்ன வேணால் பண்ணல சார், எனக்கு கொஞ்சம் தேவை இருக்குது, அதை மட்டும் கவனித்து விடுங்க, என்ன வேணாலும் நான் உங்களுக்காக இறங்கி பண்ணுறேன் சார் அப்படிங்கிற அளவுக்கு பொது வழியில் பேனர் எடுத்துட்டாங்க. ஓட் ஃபார் டிஎம்கேன்னு சொல்லிட்டு பீச்சில் நடக்க ஆரம்பிச்சு. ஏன்னா பீச் இவங்களுக்கு ஃபேமஸ் இல்லை. ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு பேர் போனதே மாடு கிடையாது, ஜூலி அக்கா தான். ஜூலி அக்கா எதுக்கு ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னா, கிட்னி கேஸுக்கு ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அந்த கிட்னி அக்கா
லைக் மெரினா பீச்சில் வந்து பதாகையோட போனாங்கல்ல, நீங்கள் வந்து இல்லீகலாக இங்கே போயிருக்கீங்க, பெர்மிஷன் வாங்காமல் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி லெட்டர் வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. இன்றைக்கி விசாரணையை கூப்பிட்ருக்காங்க. என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் என்ன கைது பண்ணணும்னு துடிக்கிறீங்கல்ல, எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கல்ல, இந்த 2 பேரையும் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு கை கூர்த்து நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். கிட்னிங்கிறது சாதாரணமாக இப்படி ஜோக் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. பல பேரோட ஒரு பள்ளிப்பாளையம் என்ற ஒட்டுமொத்த ஊர் மக்களுடைய கிட்னியை முறையீடு பண்ணி இவங்க புரோக்கராக ஈடுபட்டிருக்காங்க. புரோக்கருக்கு இவங்க வந்து லைக் உடந்தையாக இருந்திருக்காங்க, இடம் கொடுத்துருக்காங்க, தங்க வச்சுருக்காங்க. இவங்களோட ஃப்ரெண்டு தான், இவங்க தான் எல்லாமே புரோக்கரேஜ் பண்ணியிருக்காங்கிறத ஆதாரத்துடன் சம்மந்தப்பட்ட கிட்னி வாங்கின நபருடைய ஒட்டுமொத்த ஆடியோவுடனும் அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டுடனும் ஒட்டுமொத்தம் நம்ம ஃபைல் பண்ணோம், கொடுத்தோம். இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ மூலமாக, இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாச்சு. கம்ப்ளைண்ட் வந்து அந்த பர்டிகுலர் பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்களும் ஒரு ஸ்டெப்பு மேலே எடுக்கணும் அப்படிங்கிறது விருப்பப்பட்டாங்க. சரி, ஓகே, அதோட விட்டுட்டாங்க. இந்த ஜூலி ஏதோ ஒன்று கத்திட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதுவும் இது வரைக்கும் எந்த விசாரணைக்கு உள்ளாக்கப்படலை. ஸோ எனக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கப்புறமா இந்த விசாரணை வந்து மறுபடியும் திருப்பி விசாரிக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு செய்தி வந்துச்சு, கிட்னி கேஸை திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அதை திருப்பி திறந்து தயவு செஞ்சு இந்த அக்காவை, இந்த ஜூலி அக்காவை மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இந்த பதாகை, இந்த பேனர்லாம் பெட்டி கேஸு. சும்மா போனாங்க, இந்த லைக் கிரவுண்டில் போனாங்க, போர்டை தூக்கிட்டாங்க, பெர்மிஷன் இல்லாமல் வாங்கினாங்க, போராட்ட காலத்துக்கு உள்ளே போனாங்க, போராட்டத்துக்கு தூண்டுனாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இதெல்லாம் ஒரு கேஸே கிடையாது. பல மக்கள் கிட்னியால் இழந்து இவங்க பணம் கொடுத்து இழந்தவங்கெல்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்க. 20 வருஷம் தண்டனை. டிரான்ஸ்பிளான்ட் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 1994 சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டத்தின்படி நீங்கள் ஆர்கன்ஸை விற்றாலும் தப்பு, நீங்கள் கொடுத்தாலும் ரத்த சொந்தங்களை தாண்டி யாருக்கு கமர்ஷியலாக விற்றாலும் தப்பு, எதுனாலும் தப்பு தான். எல்லா ஆர்கன்ஸ், கிட்னி மட்டும் கிடையாது, உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸும். அந்த சட்டத்தின்படி 20 வருஷம் வரைக்கும் உடந்தையாக இருக்கிறதுக்கும் சரி, அந்த தப்பை செஞ்சதுக்கும் சரி. தப்பை செஞ்சது யார்? நேர் ஒட்டுமொத்த ஆதாரத்தோடு இருக்கிறது என்னென்னா, ஜூலியோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஷர்மிலான்னு சொல்லிட்டு ஒரு லேடி. இவங்க யார்? உடந்தையாக இருந்தவங்க. லைக் பெசன்ட் நகர் பீச்சில் வச்சு இவங்க கிட்ட பணம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இன்னொரு பாதிக்கப்பட்டவங்களும் சொல்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் இங்கே லிங்க் ஆகிருக்காங்க. தப்பு செஞ்சதுக்கும் சரி, தப்பு செஞ்சதுக்கு உடந்தையாக இருந்ததுக்கும் சரி, இவ்வளோ விஷயம் இருக்கே. இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்காமல் தமிழக காவல்துறை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து எதுக்கு தோத்தோன்னு தெரியாத அளவுக்கு நேற்றுக்கு நம்ம ஒரு விஷயம் பேசணும்ல, திமுக ஏன் எதனால் இது வரைக்கும் தோத்தோங்கிறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு கள ஆய்வுக்காக, கனிமொழி அவர்களுடைய தலைமையில் ஒரு கள ஆய்வுக்காக ஒரு டீமை வந்து அனுப்பிச்சி விட்டாங்க திமுக. நீங்கள் போய் ஆய்வு பண்ணி எதனால் நம்ம தோத்தோன்னு சொல்லிட்டு போய் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி அதை நம்ம நிமிர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த குழந்தைங்களால இந்த குழந்தைங்க போய் மண்டையை கழுவி இந்த வயசான தாத்தா பாட்டிகளையும் போய் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க, அதனால நம்ம தோத்துட்டோம்னு சொல்லிட்டு ஒரு கதையை கட்டி தப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஸ்டாலின் அவர்கள பலர் வந்து ஏமாற்றிட்டு இருந்தாங்க, இதனால தான் சார் நம்ம தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து அந்த டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரிப்போர்ட் ஒன்று இன்னைக்கு காலையில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்களா, பெண்களுடைய வாக்குகள், பெண்கள் செல்வாக்கு விஜய் அவர்களுக்கு நிறைய இருக்குங்கிறத எல்லாரும் மாவட்ட செயலாளர்களுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கு ரிப்போர்ட் பண்ணாங்க சார். ரிப்போர்ட் பண்ணாங்க ஐயா. ரிப்போர்ட் பண்ணது வந்து அவங்க கண்டுக்கவே இல்லை. இளைஞர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அங்கே போகிறாங்க. இளைஞர்களுடைய வருகை வந்து நம்மக்கிட்ட இல்லை. வருகை இல்லாத பட்சத்தில் எல்லாரும் அங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களுக்கு திமுக முன்னுரிமையை கொடுக்கல, ப்ரியாரிட்டி பண்ணல. ப்ரியாரிட்டி பண்ணாதனால எல்லாருமே அங்கே போயிட்டாங்க, டிவிகேக்கு போயிட்டாங்க, டிவிகேக்கு வாக்களிக்கிறது ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை இப்போ தான் இவங்க தெரிஞ்சிருக்காங்களாம். இதுதான் தமிழக உளவுத்துறை இதுக்கு முன்னாடி அவங்க வச்சுருந்தது. இதுதான் அவங்க வச்சுருந்த அந்த ஒட்டுமொத்த பெரிய நிர்வாக டீம். இன்றைக்கி அன்பரசன் அவர்கள் தாம்பரத்தில் நேற்றுக்கு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். இந்த தற்கூரி வயலுங்க, இந்த தாடியும் முடியும் செதுக்கிட்டு இவனுங்க வந்து இந்த ஒரு ஒரு விசில் அடித்தாங்க, கூட்டம் ஒன்று சுற்றிட்டு இருந்துச்சு. இந்த கூட்டத்தை என்னடா அந்த விசில் என்னடா ஆச்சு, ஒரு 2% வருமா 5% வருமானு கேட்டேன். பார்த்தா இன்றைக்கி அவன் ஆட்சியை பிடிச்சிட்டான், இந்த தற்கூரிகளை நம்ம வந்து கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாரும் இந்தளவுக்கு இழிவாக பேசுகிறாங்கல்ல. இன்னும் தெரியாத விஷயம் என்ன தெரியுமா, ஆணவத்தால் தான் திமுக தோத்துச்சு, ஊழலால் தான் திமுக தோத்துச்சு. சின்ன பிள்ளைங்க மேலேயும் யங்ஸ்டர்ஸ் மேலேயும் பழிய போட்டுட்ருக்காங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் மேலேயும் சின்ன பிள்ளைங்க மேலேயும் பழிய போடுறதுக்கான காரணத்தை எடுத்து கொடுத்தது யார் தெரியுமா, திமுக. அதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். இன்றைக்கி ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஒரு பொது இடத்துல வந்து ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. பேசும்போது ஆதவ அர்ஜுன் அவர்களை பயங்கரமாக கலாய்ச்சி பேசிட்டு ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தாரு, உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மேயரையாச்சும் இல்லை ஒரு சேர்மேனையாச்சும் நீ பிடிச்சிக்கானே என்னோட பாதி மீசை எடுத்துறேன்னு சொல்லிட்டு பேசினா அந்த நபர் இன்றைக்கி என்ன பேசி வச்சுருக்காருன்னா, நீ என்ன ஃபியூஸை பிடுங்கிறதுக்கும் திமுக காரனை குறை சொல்கிற. ஆக்சுவலாக ஃபியூஸை பிடுங்கிறத வீடியோ ஆதாரத்துடனும் மின்சாரத்துறை நிர்மல்குமார் வந்து மினிஸ்டராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு.
ஃபியூஸை பிடுங்கிறது திமுககாரன்னு சொல்லிட்டு எங்கள் மேலே வெளியே போடுற, நீ என்னடா அப்போ உன்னோட காவல்துறை என்ன பிடுங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த வேர்டெலாம் நான் யூஸ் பண்ணக்கூடாது, தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்க அநாகரிகமாக பேசுகிறது திமுக தானே, அவங்க பயன்படுத்துறது நம்ம லைக் வந்து அவங்க சொல்லாத நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடக்கூடாது. அதனால இந்த மாதிரி ஒரு வேர்டை யூஸ் பண்ணி உங்களோட காவல்துறை என்ன பிடுங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பொது மேடையில் பேசிட்டு அடுத்து என்ன பேசுகிறாரு தெரியுமா? கோட்டு போட்டவன் எல்லாம் இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டான். அதாவது விஜய் அவர்கள் கோட்டு போட்டு உள்ளே போகிறாருல, கோட்டு போட்டவன் எல்லாம் இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டான், நாளைக்கு கோமணம் கட்டுனவனும் முதலமைச்சர் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரி சொல்றார். திமுக காரெல்லாம் ஃபியூஸில் பிடிங்கி விட்டான். அப்போ உங்ககிட்ட இருக்கிற போலீஸ் நான் பிடிங்கினா இருக்குது, இதுக்கு தானே போலீஸ் இருக்கிறது. கோட்டு சுட்டோட வா, அதுவும் இஷ்டம். நீ கோட்டு போட்டுனாவா இல்லை கோமணம் கட்டிக்கிட்டுனாவா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா கோமணம் கட்டினவங்களா இனிமேல் ஆட்சிக்கு வந்தாலும் வருவாங்க. அதுக்கும் போடுவதற்கு இந்த நாட்டில் ஒரு கூட்டம் இருக்கும். கோமணம் தெரியும்ல, அதாவது இவங்களை வந்து அது ஒரு தீண்டத்தகாத ஒரு விஷயமா, அதாவது வந்து இவங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட விஷயமா, கோமணம் கட்டுறவங்க எல்லாம் அசிங்கமானவங்க, தாழ்த்தப்பட்டவங்க, தீண்டத்தகாதவங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டாங்க போல். நம்ம எல்லாம் உயர் ஜாதியினர், நம்ம தான் பெரிய ஆட்கள். இதே ஆர்எஸ் பாரதி அவர்கள் தான் திமுகவை சார்ந்த அதாவது முதலாம் கட்ட தலைவர்கள். இவங்கெல்லாம் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்டம்லாம் கிடையாது, இவங்கெல்லாம் முதலாம் கட்ட தலைவர்கள். இந்த முதலாம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய ஆர்எஸ் பாரதி அவர்கள் தான் கரெக்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் பேசினார். என்ன தெரியுமா? இந்த நீதிபதி ஆனதும் இந்த அட்வொகேட்ஸ் ஆனதும் இன்றைக்கி இவங்க எல்லாம் கோர்ட்டில் இந்த அளவுக்கு வாதாடுறாங்க, கோர்ட்டில் இந்த அளவுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா இது எல்லாமே கலைஞர் கருணாநிதி அவர்கள் திமுக போட்ட பிச்சனு. எந்த அளவுக்கு ஆணவம் பாருங்களேன். இந்த ஆணவமோ அளவுக்கு அதிகமாக. உங்ககிட்ட எல்லாம் ஒரு 10 கோடி இல்லை 50 கோடி போதாதா? 500 கோடி 1000 கோடி 50,000 கோடி 1 லட்சம் கோடியெல்லாம் சம்பாரிச்சு என்னையா பண்ண போகிறீங்க? இத்தனை தலைமுறை சம்பாரிச்சு எல்லாமே வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு எத்தனை வருஷம் இருந்தாலும் அது தீராது. எல்லாம் சம்பாரிச்சு ஒரு ஆஸ்டன் மார்டின் காரோ இல்லை வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரோ அதுக்கு விலையே 10 கோடி 4 கோடி 5 கோடி தான். அதை 100 கார் வாங்கினா கூட நீங்கள் 100 இடத்த ஓட்டையாக போகிறீங்க. இத்தனை 1000 கோடி இத்தனை லட்சம் கோடி சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறீங்க? லாஸ்ட் அந்த 5 வருஷத்தில் கொஞ்சம் நல்லது பண்ணியிருந்தா மக்கள் உண்மையிலே உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. 58 சீட்டில் கொண்டு போய் உட்கார வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ ஏற்பட்ட ஆணவம், இந்த ஆணவத்தனமான பேச்சு. ஏன்னா பஸ்ஸில் போகிற, ஓசி பஸ்ஸில் தானே போகிற, இந்த ஃபேர் அண்ட் லவ்லி போட்டிருக்க, கொஞ்சம் வெளுப்பாக இருக்க, கொஞ்சம் ஷைனிங் அடிக்குது ஃபேஸ் எல்லாம். 1000 ரூபா மாதம் வருது இல்லை, அதில் தானே ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கினேன், அதில் தானே பஸ்ஸில் ஓசியில் போய் நாங்கள் கொடுத்ததில் தானே ஓசியில் போகிறேன், ஓசி பஸ்ஸில் போறியா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசினார் பொன்முடி அவர்கள். இந்த மாதிரி பல அமைச்சர்கள் இன்றைக்கி ஆணவத்தில் தான் பேசுகிறாங்க. இன்றைக்கும் அவங்க செய்கிற தவறு என்னங்கிறது தெரியாத அளவுக்கு இன்றைக்கும் பலர் இருக்காங்க. தெரியாமல் இருக்கிறது நல்லது. ஏன் தெரியுமா? அது வரைக்கும் தான் இந்த 58 2ஆவும் 3ஆவும் மாறும். ஏன்னா நான் உங்ககிட்ட மக்கள்கிட்ட வைக்கிற ஒரே ஒரு சின்ன கோரிக்கை தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம கிட்டத்தட்ட 3,70,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ரீச் ஆக போகிறோம். இன்றைக்கி வந்து உண்மையிலே நீங்கள் கொடுத்த விஷயங்கிறது பெருவாரியான ஒரு வளர்ச்சி. இந்த ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷம் 1 மாதம் ஆகுது நம்ம ஜென்சி பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சேனலை ஆரம்பிச்சு. ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் உடல் உழைப்பையும் வாய் உழைப்பையும் மட்டும் போட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். திமுக தோல்விக்கு காரணம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, நான் உங்ககிட்ட முக்கியமாக முன்வைக்கிற கோரிக்கை என்னென்னா ஒன்றே தான். நீங்கள் நினச்சா அதை நிறைவேற்ற முடியும். நான் உங்ககிட்ட காசு பணம் எல்லாம் கேட்கல. எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க, எனக்கு அந்த கஷ்டம் இருக்குது இந்த கஷ்டம் இருக்குது, எனக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும், சேனலை டெவலப் பண்ணணும் அது பண்ணணும், காசு பணம் எல்லாம் நான் கேட்கல. உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு கோரிக்கை, இவ்வளோ ஆணவம் பிடிச்ச திமுக இருக்குல்ல, தோத்தாலும் இந்த ஆணவம் போக மாட்டேங்குது, ஜெயித்தா இதோட அதிகமாக இருக்குது. இந்த ஆணவம் பிடிச்ச திமுகவுக்கு நீங்கள் வந்து இதனால தான் தோத்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. ஒரே ஒரு கோரிக்கை, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் 2027 வரப்போகுது. அடுத்து 2029 பாராளுமன்ற தேர்தல் எம்பி எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கு அடுத்ததாக 2031 எம்எல்ஏ எலெக்ஷன் வரப்போகுது. அடுத்தடுத்து தேர்தல்களும் இருக்குது, இடைத்தேர்தல்களும் இருக்குது. இந்த இடைத்தேர்தலுங்கிறது லைக் திருச்சி கிழக்கு உட்பட தாண்டி அதிமுக இந்த ரிசைன் பண்ண 4 எம்எல்ஏக்கள் உட்பட கிட்டத்தட்ட 5 தொகுதிகள் வரப்போகுது. இது ஒட்டு மொத்தத்துலேயும் சரி திமுகவுக்கு எந்த அளவுக்கு தோல்வி பயத்தை கொடுக்குறத தாண்டி தோல்வி நீங்கள் கொடுக்குறீங்களோ, உள்ளாட்சி தேர்தலில் சொல்கிறாங்கல்ல, நீ ஒரு மேராச்சும் பிடிச்சி காட்டுறேன், என் பாதி மீசை எடுத்துறேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஆணவத்தில் பேசுகிறாங்க இல்லை. எங்ககிட்ட பணம் இருக்குது, எங்ககிட்ட கட்டமைப்பு இருக்குது, அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லிட்டு ஆணவத்தில் பேசுகிறாங்க இல்லை. இப்போ ஏற்பட்ட நபர்களுக்கு தகுந்த பாடம் எப்படி புகட்டணும்னா தோல்வியினால் மட்டும்தான். தொடர்ந்து தோல்வி அடைஞ்ச மட்டும்தான் ஆணவம் போகும், அந்த பணத்துமுறு போகும். இந்த பணத்துமுறை ஆணவமோ மக்கள் செல்வாக்குக்கு என்றைக்குமே உகுந்ததாக இருக்காதுங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அரசியல் கட்சி நடத்தணும்னா
எந்த அளவுக்கு மக்களுக்கு எளிமையாக இருக்கணும், மக்களுக்கு விஷயத்தை எவ்வளோ நல்லது பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியணும். ஆனால் இன்றைக்கி உண்மையிலே டிவிக்கு கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறமா நான் ஜால்ரா போட்டலான்னு நினைக்காதீங்க. லைக் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் பஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஃபேன்சி நம்பர் நாங்கள் வாங்கும்போது பணம் கேட்பாங்க, கொள்ளை அடிப்பாங்க. அதை தாண்டி இந்த கான்ட்ராக்டர்ஸ் பிடபிள்யூடி பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் போய் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கணும்னா 15% கமிஷன் கொடுப்போம். இன்றைக்கி அது எதுவுமே இல்லை. கோயிலில் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, அத்தனை பேர் பேசுகிற ஒரு விஷயம், களத்தில் மக்கள் சொல்கிற விஷயம். உண்மையிலே மாற்றம் நடந்துட்டுருக்குன்னு. சின்ன சின்ன தவறுகள் நடக்குது. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆலந்தூரில் வந்து டிவிகே சார்ந்த லைக் வட்டச் செயலாளராக இல்லை பகுதிச் செயலாளர்னு நினைக்கிறேன், ஒரு நபர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெண்ணோட வீட்டில் தனியாக இருந்த ஒரு பெண் கிட்ட போய் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த மாதிரி அங்கங்கே தவறுகள் நடக்குது. அந்த தவறுகளை சீர் செய்கிறதுக்காக இது மாதிரி பெண்கள் படையை தாண்டி சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு பல படைகளையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்பேற்பட்ட ஒரு விஷயங்கள் நடந்துருக்கிற பட்சத்தில் திமுக அதிமுகவுக்கு எவ்வளோ நல்ல மாற்றமான ஒரு நல்ல கவர்மெண்ட்டை தான் இன்றைக்கி நம்ம உட்கார வச்சுருக்கோம். ஸோ உங்ககிட்ட நாங்கள் கோரிக்கையாக கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா, இந்த தோல்வி பயத்தை காட்டினா மட்டும்தான் இந்த ஆணவங்கிறது குறையும். ஸோ தயவு செஞ்சு வர்ற எலெக்ஷனில் உள்ளாட்சி தேர்தலோ இல்லை இடைத்தேர்தலோ இல்லை பாராளுமன்ற தேர்தலோ இல்லை அடுத்த சட்டமன்ற தேர்தலோ இந்த 58 எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ, இவங்களுக்கு எந்த அளவுக்கு பாடத்தை புகுத்த முடியுமோ, அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பண்ணி அந்த ஒரு சின்ன கோரிக்கையை முன் வச்சு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.